நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் நல்ல காரம் பொடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டும் சமமான குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதே எண்ணெயில் பூண்டு ஒரு 20 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கிட்டாலே நல்லாயிருக்கும். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு குவான்டிட்டி மாதிரியே வேர்க்கடலையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு, காஞ்ச மிளகா, காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகா வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், இது ஆப்ஷனல் தான், கலருக்காக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடி சூடான சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் பொடி வச்சுட்டு கொஞ்சமாக நெய் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரெகுலர் பொடிக்கு பதிலாகவும் இந்த பொடியும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.